ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். வெல்கம் டு மை சேனல். டுடே வந்து நம்ம எங்கே வந்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் காங்கேயம் வட்டம் பழையகோட்டைக்கு வந்துக்கிறோம். பழையகோட்டையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு மாட்டு சந்தை இருக்குது. பழையகோட்டையில் மாட்டுத்தாவணி இருக்குது, அங்கே வந்துக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் காளைன்னு சொல்லுவாங்க. காங்கேயம் காளை அப்படிங்கிற மாதிரி காங்கேயம் காளை தான் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. காங்கேயம் காளை அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ் பெற்றது காங்கேயம் காளை. மாட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸானது காங்கேயம் காளை அப்படிம்பாங்க. ரஜினி படத்தில் ஒரு காங்கேயம் காளை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நாட்டு மாட்டு சந்தை வந்து கூட்டிகிட்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாடு வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துறதுக்கு நீங்கள் இன்னும் வாங்கிட்டு போகலாம். இங்கே வந்து தரமான நாட்டு மாடு வந்து கிடைக்கும். நாட்டு மாடு மட்டும்தான் கிடைக்கும். இது வந்து நீங்கள் வளர்த்துறதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. வாங்கி விற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து கறிக்கு அந்த மாதிரி வந்து கறிக்கும் அந்த மாதிரிலாம் யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே கறிக்கு அலோவ் பண்ணுறது அப்படின்னு கிடையாது. நாட்டு மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுடைய ஓன் யூஸ்க்காகவும் விவசாயத்துக்காக மட்டும்தான் இதை பயன்படுத்துறதுக்காக இந்த கூட்டிகிட்ருக்கு. இந்த சந்தை கூட்டிகிட்ருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்று போட்டு ஒரு 2 நாள் ஆகுது. இந்த மாதிரி தான் கன்று போட்டிருக்கு. கன்று போட்டு இப்போ நஞ்சு போட போகுது. நிறையா மாடு வந்துருக்குது. இப்போது லாஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா அந்தியூர் குருநாத சாமி கோயிலுக்கு வந்து இங்கே இருக்கிற மாடெல்லாம் போயிடுச்சு. இந்த வாரம் பழையகோட்டை நாட்டு மாடு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கொண்டாந்துருக்குறேங்கண்ணா. ஒன்று பார்த்தீங்கன்னா சென மாடு. இந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து ஒரு 5 மாடு கொண்டு வந்துருக்குறாங்க. சரி, அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாடு பார்த்தீங்கன்னா அது உழவு குழப்பம் இருக்குங்கண்ணா. சரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கால் அணை வேண்டியது இல்லைங்கண்ணா. சரி, சரி, மாடு வாங்குறீங்க யாரும் சரி, எந்த ஒரு மடிக்கும் கிடையாது. ஒரு வாரத்தில் கண்ணாடிங்க. சரி, மாடு பார்த்தீங்கன்னா சரிங்க. இது கறவை கால் அனுப்ப வேண்டியது இல்லைங்க. சரிங்க. நேரம் ஒரு கண்ணுக்கு போக 2 லிட்டர் கறக்கலாங்க. சரி, கண்ணு வந்து இந்த கண்ணு காராம பசு கிடையாது கண்ணுங்க. சரி, மர எதுவும் இல்லைங்க. கண்ணு போட்டு 4 நாள் ஆகுதுங்க. சரிங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா 55 சொல்கிறாங்க. சரி, நேரில் வந்து அனுசரித்து கொடுக்கலாங்க. சரி, நேரம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. அதே மாதிரி அடைக்க வேண்டியதுங்க. இது வந்து செவலை மாடு. நல்லா பெரிய மாடாக இருக்கும். நல்லா செவலையாக கண்ணு பார்க்குறதுக்கு நெகுன்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கிறேன். கேட்டிங்கன்னா இவர்கிட்ட மாடு வாங்கிக்கலாம். இவருக்கு நிறைய மாடு இருக்குது. இந்த மாவட்டம் இது இல்லாமல் கிடைச்சாலும் நம்மகிட்ட காராம் பசு காலக்கண்ணு கிடையாது நிறைய இருக்குதுங்க. சரி, அதையும் நம்ம வாட்ஸ்அப் மூலிமா அனுப்பலாங்க. சரி, நேரில் வந்து பார்க்குறாங்க பார்க்கலாங்க. ஃபோன் மூலிமா பார்த்து நம்ம பேசி வரலாங்க. சரி, எது வேணாலும் பண்ணலாங்க. அதே விற்கிறதுனால நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். சரி, நன்றிங்க. நம்ம நம்பர் சொல்லிட்டீங்கன்னா நம்ம நேரில் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 சரி 722 சரி 977 சரி 30 சரி வாட்ஸ்அப். சரி, அது இல்லாமல் கான்டாக்ட் நம்பர் 944 59 சரி 736. நாட்டு மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லா பழகும். நம்ம வீட்டில் வளர்த்துற மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா பழகும். உங்களுக்கே தெரியும், இப்போ ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி எல்லா பக்கம் வளர்த்துட்டு வராங்க. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மாதிரி நாட்டு மாடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பழங்காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா
எனக்கு பொண்ணு லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்தியூர் சந்தைக்கு மாட்டு சந்தைக்கு எல்லாமே ஒவ்வொருத்தர் வந்து ஒரு லாஸ்ட் டைம் நாட்டு ரொம்ப மாடு கம்மியாக இருந்தது. மாடு வந்து இந்த கொடுப்பாங்க. டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பழங்காலத்தில் பேர் வந்துருக்காங்க, எல்லா ஊர்லேருந்து வந்துருக்காங்க. படத்துலலாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாட்டு மாடு வந்து பிடிச்சிட்டு போவாங்க. எங்கே போனாலும் வந்து அதை குழந்தைய கூட்டிகிட்டு போகிற மாதிரி நாட்டு மாட்டையும் வந்து பிடிச்சிட்டு போவாங்க. குன்னத்தூர், நாட்டு மாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கம் இருந்து எல்லா அது வந்து ஊருக்கும் ரொம்ப வேலூர் வந்து பார்த்தீங்கன்னா பழையகோட்டை பால் கொடுக்குறதுக்கு நீ வந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஃபேமஸான இது மாட்டுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸானது. காங்கேயம் காளை வந்து அது இங்கிருந்து தான் வந்து ஃபேமஸ். பால் வந்து ரொம்ப தரமாக இருக்கும். மதுரை மாட்டுத்தாவணி எப்படியோ அதே மாதிரி வந்து கறக்கிறதே வந்து 2 லிட்டர் 3 லிட்டர் கறக்கிறது பெரிய விஷயம். பழையகோட்டையில் மாட்டுத்தாவணி இருக்குது, நிறைய பேர் தெரியாது. இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து லிட்டர் அப்படி 100 ரூபா 120 ரூபா அந்த மாதிரி வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு வந்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மாடு வளர்த்த மாடு மட்டும் தான் கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ஒருத்து. அதுவும் நாட்டு மாட்டு கன்றுகள் அப்புறம் நாட்டு மாடு மட்டும் தான் கொடுப்பாங்க. மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கே நல்லா வளர்த்துறதுக்கு மட்டும்தான் மாதிரி இருக்கும். நாட்டு மாட்டு பால் வந்து தாய் பாலுக்கு இணையான பால். நாட்டு மாட்டு இப்போ நீங்கள் சிங்க மாட்டு பால்லாம் குடிச்சிங்க அப்படின்னா வந்து சைனிங்காக அது நாட்டு மாடு அவ்வளோக்கா ஸ்ட்ரென்த் இருக்காது. ஆனால் நாட்டு பால்னு பார்த்தீங்கன்னா பால் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நமக்கு மாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், பல பண்ணு குதிரை மாதிரி பழகும்போது மாடு வந்து நல்லா பழகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜல்லிக்கட்டுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா பெரியவங்களான இடிக்கும், ஆனால் சின்ன குழந்தைங்களாம் அந்த இடிக்காது. அதே மாதிரி நாட்டு மாடு வந்து இங்கே வந்து நாட்டு மாடு மட்டும் தான் கொண்டு வருவாங்க. கிராஸ் எல்லாம் வந்து கொண்டு வரக்கூடாது, இங்கே கொண்டு வர அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. ஒன்லி நாட்டு மாடு மட்டும்தான். இது வந்து செவல மாடு, செவலைன்னு சொல்லுவாங்க. செவல மாடு சிவப்பாக இருக்கிறது செவல மாடு. இந்த மாட்டோட குட்டி தான் இந்த சின்னதாக கண்ணுக்குட்டி. இந்த ரெண்டுமே சேல் பண்ணுற கொண்டு வந்துக்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டுருக்குறாங்க, எல்லா ஊர்லேருந்தும் வந்துட்டுருக்குறாங்க. காங்கேயம், முத்தூர், வண்டி தாராபுரம், எல்லா ஊர்லேருந்து வந்துருக்குது. ஒட்டச்சத்திரம், குன்னத்தூர், முரட்டுக்கடை எல்லா ஏரியாவிலேருந்து வேனில் பார்த்தீங்கன்னா முரட்டைக்காயின்னு வச்சுக்கிறாங்க. வேனில் எல்லா ஊர்லேருந்து வந்து வந்திருக்குது. வண்டி இங்கே லைனில் நிறுத்திட்டு மாட்டு சந்தை பக்கத்துலேயே இருக்குது. நிறைய வண்டி வந்திருக்குது. நம்ம மாடு வண்டி எல்லாத்தையும் பட்டிருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து எல்லாமே அந்தியூர் மாட்டு சந்தைக்கு அந்தியூர் குருநாதசாமி கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க. அதனால் லாஸ்ட் டைமே வந்தது, ஆனால் மாடெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக வந்துருந்தது. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா மாடு வந்துருக்குது. இப்போ மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்னோட கண்ணுக்கு வந்து பால் கொடுத்துட்ருக்குது. தாய் பசத்துக்கு நிகர் எதுவுமே இல்லை. தாய்க்கு தாய் தான். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாடு? இது வந்து காரி மாடு. மாட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து கடை இருக்குது, பக்கத்துலேயே கடை இருக்குது. சங்கிலி மாடு சந்தையில் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கடை இருக்குது. உங்களுக்கு மாட்டுக்கு தேவையான மூக்கணம் எல்லாமே இருக்குது. மூக்கணம் கவுரு, கயிறு, கட்டு, நட்டு தடைக்க வேண்டிய கவுரு, சங்கிலி எல்லாமே இருக்குது. மூக்கணம் கவுர்லேருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாமே இங்கேயே வாங்கிக்கலாம். நல்லா தரமானதாகவும் இருக்கும். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ கடை, பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சந்தையிலேயே வந்து பார்த்திங்கன்னா டீ கடை, டிஃபன் கடை மாதிரி போட்டிருக்காங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா வடை, போண்டா, பஜ்ஜி, சூடான இட்லி, பொங்கல்லாம் கிடைக்கும். மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு வந்து கிடைக்கும். நல்லா சூடாக சுவையாகவும் இருக்கும். நாங்கள் வந்து வாரம் போயிட்டு இங்கே போய் டீ சாப்பாடு, டீ, இட்லி, பொங்கல் அந்த மாதிரி சாப்பிடுவோம். வாரம் போவோம். ஆனால் இந்த டைம் தான் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டுருக்கு. இது காங்கேயம் காளை மாடு. பார்த்திங்கன்னா திமிழ் பயங்கரமாக இருக்கும். இப்போ மாடு வந்து காங்கேயம் காளை மாடு. இப்போ மாடு வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது நாட்டு மாடு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நாட்டு மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகில் வந்து திமிழ் வந்து பெருசாக இருக்கும், பார்க்குறதுக்கே வந்து பெருசாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா தாடை வந்து பார்த்திங்கன்னா தாடை இருக்குது. காது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். காது கொம்பு வந்து நீண்டிருக்கும், நல்லா ஷார்ப்பாக இருக்கும். கொம்பு வந்து மேலே பார்த்த மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நாட்டு மாட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா செவல மாடு, காரி மாடு, மயில மாடு, இந்த மாதிரி வந்து மாட்டு வகையெல்லாம் இருக்குது. இது வந்து காரி மாடு.
மயிலமாடு. மயிலமாடு. இது வந்து மயிலமாடு. இது மயிலமாடு தான். இது வந்து அங்கே பக்கத்தில் கடை இருக்குது, டீ கடை இருக்குது. இது வந்து மாட்டு சந்தையில் இருக்கிறது கயிறு போகிறது. டீ கடை வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டிருக்காரு டீ மாஸ்டர் ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அப்புறம் அங்கே எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு நம்ம அண்ணன் வந்து ஃபோட்டோ எடுக்க சொன்னார் செந்தில் அண்ணன். அவரே ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஜம்முன்ட்டு இருக்கார்.